हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रः तं भजामि मुरलीधरदेशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षं। विश्वकल्याणदातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहं। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणं सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய அவ்வியாஜ கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அபார கருணையாலையும் ஆறாவது நாளாக இன்னைக்கு இந்த சத்சங்கம் ரொம்ப அழகான ஒரு சத்சங்கம். நமக்கு இந்த பாகவத கதைய ஸ்மரணம் பண்றதுக்கும் கேட்கறதுக்கும் ஸ்ரவணம் பண்றதுக்கும் நம்ம காதுகளால கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் இந்த நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம அழகான ஒரு கதையை நம்ம சரித்திரத்தை நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் ஃபியூ டேஸா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல நம்ம பாக்குறோம் இல்லையா, பகவான் பக்தியால மட்டும்தான் அடைய முடியும். நேத்திக்கு கதையில கஜேந்திர மோட்சத்திலையும் பார்த்தோம், பகவான பக்தியால மட்டுமே தான் பிரீத்தி பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல பகவான் பகவத்கீதையில சொல்றார், நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சேஜ்ஜயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந ச இஜ்யயா. என்ன சொல்றார் அப்படின்னா, வேதாத்தியனம் ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக பகவான் கிடைச்சுடுவாரா அப்படின்னாக்கா நான் கிடைக்க மாட்டேன். தபஸ் பண்ணிட்டதுனால நான் கிடைச்சுடுவேனா அப்படின்னா நான் அதுலயும் கிடைக்க மாட்டேன். நிறைய தான தர்மங்கள் பண்றேன், இல்ல நிறைய இஜ்ஜியா அப்படின்னா ஹோமங்கள் எல்லாம் நிறைய பண்றேன், அதனால கிடைப்பேனா அப்படின்னா கிடைக்கிறது கிடையாது. நான் அவ்வளவு சுலபத்துல நான் அவர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்ப பின்ன எப்படி பகவான் அடைய முடியும்? பக்தியாத்வனன்யயா சக்ய அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. ஏ அர்ஜுனா, என்ன ஒருமுகப்பட்ட திருடமான பக்தியால மட்டும்தான் என்ன பிரீத்தி அடைய முடியும், எனக்கு பிரீத்தி ஆகுமே தவிர வேற எந்த சாதனைகளாலையும் நான் பிரீத்தி அடையறதில்லை. அன்பு பக்தி ஒன்றுக்குதான் நான் கிடைப்பேன் அப்படின்னு போர்க்களத்துல, குருக்ஷேத்திர போர்க்களத்துல பகவத்கீதையை சொல்லும் போது பகவான் இந்த 2 ஸ்லோகங்கள்ல அழகா பக்திய பத்தி அதோடைய ஏற்றத்தை பத்தி எடுத்து சொல்றார். நேத்திக்கு நம்ம சரித்திரத்துல பார்க்கும் போதும் பார்த்தோம் இல்லையா, எப்படி இந்திரத்யும்னன் அப்படிங்கிற அந்த பாண்டிய தேசத்து ராஜா
அவர் தன்னுடைய குருவா இருக்கக்கூடிய அகஸ்திய மகரிஷி கிட்ட இருந்துதான் உபதேசம் வாங்கிண்டு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் அவருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த அகஸ்திய மகரிஷி பூஜை பண்ணும்போது அவருடைய ஆசிரமத்துல சின்னதா ஏதோ ஒரு கொட்டாங்குச்சியையோ இல்லைன்னா பாக்கு மட்டையில பண்ணின ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ வச்சுண்டு அதுல கொஞ்சம் ஜலம் நிரப்பிண்டு அதுல தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு காஞ்ச துளசியை வச்சுண்டு காஞ்ச திராட்சைகளை வச்சுண்டு சிம்பிளா பண்ணிட்டு இருக்காரு பூஜை. இன்னைக்கு நம்ம குருநாதர் இன்னைக்கு இங்க வரப்போறாரு இல்லையா, அவருக்கு நம்ம காமிப்போம் நம்மளுடைய பூஜை எப்படி இருக்கு, எப்பேற்பட்ட பூஜை நம்ம பண்றோம் நித்தியம் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னுட்டு நிறைய வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் வச்சுண்டு விதவிதமான பக்ஷணங்கள் எல்லாம் பண்ணி வச்சுண்டு அப்படி ஒரு பட்டாடோபமான ஒரு பூஜையை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். நேத்தி கதையில பார்த்தோம், பகவான் இந்த பட்டாடோபத்தினாலெல்லாம் பிரீத்தி அடையறது கிடையாது, பக்தியால மட்டுமே தான் பிரீத்தி அடையறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு அழகான ஸ்லோகம் பார்த்தோம். துளசீதள மாத்திரேன ஜலஸ்ய சுலுகேன வா விக்ரிணேதே ஸ்வமாத்மானம் பக்தேபியோ பக்தவத்சலஹ. அந்த பக்தவத்சலனா இருக்கக்கூடிய பகவான் பக்தியோட பக்தன் கொடுக்கக்கூடிய ஒரு துளசி தளத்துலதான் பிரீத்தி அடையறானே தவிர எந்த படாடோபத்திலையும் பிரீத்தி அடையறது கிடையாது அப்படிங்கறத நேத்திக்கு சரித்திரத்துல பார்த்தோம். இது பகவத்கீதையில முதல்ல நம்ம பார்த்த 2 ஸ்லோகத்தை பக்தினா என்ன அப்படின்னு பகவானே எடுத்து சொன்னார் இல்லையா. இதெல்லாம் கேட்டுண்டான் அர்ஜுனன். அதுக்கப்புறமா மகாபாரத போரெல்லாம் முடிஞ்சது, துவாரகைக்கு போனார், துவாரகாதீசன் ஆனார். அங்க அவருடைய அரச சபையில உத்தவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அவரை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். சாக்ஷாத் தேவ குருவா இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிட்டேயே பாடம் படிச்சவர் இந்த உத்தவர். பரமகிருஷ்ண பக்தர். கிருஷ்ணனுக்கு மந்திர ஆலோசனை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் அவருடைய ஐடென்டிட்டி அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நான் கிருஷ்ண பக்தன் அப்படின்னு தான் சொல்லிக்கிறார். அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தன் அந்த கிருஷ்ண பக்தனான உத்தவருக்கு ஒரு கீதையை எடுத்து அவருக்கு உபதேசம் பண்றார். 11வது ஸ்கந்தத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல உத்தவ கீதை அப்படின்னே ஒரு பாகம் வருது. பல பல அத்தியாயங்கள்ல உத்தவனுக்கு கீதை எடுத்து சொல்றார், கீதையுடைய சாரத்தை எடுத்து பல ஸ்லோகங்கள்ல சொல்றார். அதுல உத்தவன் கிட்ட சொல்றார், ந ரோதயதி மாம் யோகோ ந சாங்கியம் தர்ம ஏவச்ச ந ஸ்வாத்யாய தபஹ தியாகோ நேஷ்டா பூர்த்தம் ந தக்ஷிணாம் ந ரோதயதி மாம் யோகோ. என்ன யோகம் பண்றதாலேயோ சாங்கிய யோகத்தாலேயோ தர்மங்கள் பண்றதாலேயோ ஸ்வாத்தியாயனம் அப்படின்னா வேத அத்தியனங்கள் பண்றதாலேயோ தியாகத்தினாலேயோ இல்ல பூர்த்த தர்மங்கள்னு சொல்லக்கூடிய சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு பார்லன்ஸ்ல குளம் வெட்டுறது, ஆஸ்பத்திரிகள் எல்லாம் கட்டுறது, படிப்புக்கு ஏற்பாடு பண்றது, அந்த மாதிரி பூர்த்த தர்மங்கள் பண்றதாலேயோ இல்ல நிறைய தட்சிணை கொடுக்கறதுனாலயோ எல்லாம் எந்த சாதனையாலையும் என்ன கட்டுப்படுத்த முடியாது. அப்ப எப்படி பகவானை கட்ட முடியும்னா, பக்தியாகமேகயா கிராஹ்யய ஸ்ரத்தயா ஆத்மா பிரியசதாம் பக்திஹி புனாதி மன்னிஷ்டா ஸ்வபாகானபி சம்பவாத். ஸ்வ அப்படின்னாக்கா நாய் அப்படின்னு அர்த்தம். நாயுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடிய ஒரு சண்டாளனை கூட பரிசுத்தமாக்க கூடியது இந்த பக்தி. அந்த பக்தியால மட்டும்தான் ஒருவன் என்ன கட்ட முடியும். பக்தன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் நான் தாட்சிணியம் காமிக்கிறேன். தாட்சிணியம்னா கருணை காமிக்கிறேன், அவனுடைய பக்திக்கு கட்டுப்படுறேன், அவனுடைய பக்திக்கு நான் வசமடைகிறேன் அப்படின்னு உத்தவ கீதையிலையும் பகவான் சொல்றார். சோ பகவத்கீதையிலையும் சொல்றார், உத்தவ கீதையிலையும் சொல்றார் பகவான் பக்திக்கு தான் நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு. அப்போ இந்த பக்தினா என்ன? நம்ம ஆத்துல பூஜை பண்றது பக்தியா, நாம ஜபம் பண்றது பக்தியா, பாராயணம் பண்றது பக்தியா அப்படின்னா பல பல பேர் பல பல டெபினிஷன்ஸ் கொடுக்குறா இந்த பக்தினா என்னன்னு. சில பேர் என்ன சொல்றான்னா, நம்ம பண்ணக்கூடிய கர்மா இருக்கு இல்லையா, டியூட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அத சர்வ கர்ம பல சமர்ப்பணம், எல்லா கர்மாவையும் பண்ணிட்டு அதோடைய பலத்தை எல்லாம் பகவானுக்கே கொடுக்கறது தான் பக்தி அப்படின்னு சில பேர்கள் சொல்றா. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி அப்படின்னு அவரவர்களுடைய ஆத்மாவையே பகவான் அப்படின்னு நினைச்சுட்டு தியானம், அந்த ஆத்ம தியானம் பண்றதுதான் பக்தி அப்படின்னு சில பேர் சொல்றா. நாம் செய்யக்கூடிய பூஜை தான் பக்தின்னு சில பேர்கள் சொல்றா. சில பேர்கள் கதாசிரவணம் பண்றது, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றது அதுதான் பக்தின்னு சொல்றா. இப்படி பல பேர் பல அபிப்பிராயம் சொல்றா. உத்தவருக்கு தான் தெரிஞ்சுதான் பக்தினா என்ன அப்படின்னு. உத்தவருக்கு கோபிகைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அவர் கிளம்பி கோகுலத்துக்கு கிளம்பி போறார். அப்போ உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம்னு ஒரு அழகான ஸ்லோகம் தசமஸ்கந்தத்துல 46வது சர்க்கத்துல உள்ள நுழையறாரு. அந்த கோகுலத்துக்குள்ள நுழையும் போதே, விருந்தாவனத்துல நுழையும் போது எல்லாம் காலங்கார்த்தால விடியற் கார்த்தாலேயே எழுந்துடுவார்கள் அந்த கோபிகைகள். எழுந்த உடனே தயிர் கடையறதுதான் அவர்களுடைய தர்மம். சோ அந்த தயிரை கடையறதுக்கு ஆரம்பிக்கும் போதே கிருஷ்ண கதைய உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம், அந்த அரவிந்த லோச்சனான பகவானுடைய கதைகளை
உச்ச ஸ்வரத்துல பாடிண்டே தயிர் கடைவார்களாம். அப்படிதான் இருந்தது அவர்களுடைய கிருஷ்ண பக்தி. கார்த்தால எழுந்து இப்படி தயிர் கடையும் போது கிருஷ்ண கதைய பேச ஆரம்பிச்சா, அன்னைக்கு பொழுது எல்லா காரியங்களும் பண்ணி முடிச்சுட்டு ராத்திரி தூங்குறதுக்கு போவா இல்லையா, அது வரைக்கும் கிருஷ்ண கதை மட்டும்தான் பேசுவாளாம் அந்த கோபிகைகள். அந்த கோபிகைகளுடைய பக்திய உத்தவன் பாக்குறார். உள்ள நுழைஞ்ச உடனேவே உத்தவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் கண்ணன் ஆட்டமா தோன்றதாம். ஏன்னா கண்ணன் கிட்ட இருந்து கண்ணனுடைய சாநித்தியத்துல இருந்து வந்திருக்காரு இல்லையா, அவரே கண்ணன் ஆட்டமா தோன்றாராம். அதே பட்டு பீதாம்பரம். ஏன்னா உடுத்தி களைந்த நின் பீத்தக வாடை அப்படின்னு எப்பயுமே உத்தவன் கண்ணன் ஒரு நாளைக்கு கண்ணன் நம்ம பிரேமிகவர்தன் கூட பார்த்தேன்னா நித்தியம் புது புது வஸ்திரம் தான் உடுத்திப்பான் நம்ம பிரேமிகவர்தன் ஆசிரமத்துல. அந்த மாதிரி கண்ணன் எப்பயுமே புது புது வஸ்திரங்கள் தான் உடுத்திப்பார். சோ ஒரு நாளைக்கு களைஞ்சு போட்ட வஸ்திரம் இருக்கு இல்லையா, அததான் உத்தவன் மறுநாளைக்கு பிரசாதமா எடுத்து உடுத்திப்பாராம். சோ கண்ணனுடைய வஸ்திரத்தையே உடுத்தின்னு இருக்கார், பாக்குறதுக்கும் கண்ணன் மாதிரியே இருக்காருன்னு அந்த கோபிகைகள்லாம் ஓடி வரா. ஓடி வந்து கண்ணன் வந்தாச்சு கண்ணன் வந்தாச்சு அப்படின்னு ஓடி வராளாம். அந்த இடத்துல ஓடி வந்து பார்த்தா அது உத்தவனா இருக்கா. ஆனா உத்தவனுடைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போய், இங்கதான் எங்க கண்ணன் காளிய நர்தனம் பண்ணினான், இங்கதான் எங்க கண்ணன் மண்ணு தின்னான், இங்கதான் எங்க கண்ணன் எல்லா விளையாட்டும் விளையாடினான், இதுதான் யமுனா தீரம், இங்கதான் எங்க கண்ணன் எப்பயுமே பல் தேய்ச்சு வாய் கொப்பளிப்பான் இப்படின்னு ஒரு ஒரு இடமா கூட்டிட்டு போய் காமிக்கிறாளாம். உத்தவருடைய கண்கள்ல அப்படியே ஆனந்த பாஷ்பம் வருது. இப்பேற்பட்ட பக்தியா இந்த கோபிகைகளுக்கு அப்படின்னு அந்த உத்தவர் வந்து விக்கிச்சு போய் நிக்கிறாராம் அந்த இடத்துல. ஒரு அழகான கீர்த்தனத்துல குருநாதர் சொல்றார், உலகமறியாதது கோபி பிரேமை உத்தவனும் அன்று விக்கித்து நின்றனே. உலகமறியாதது கோபி பிரேமை ஆச்சார அனுஷ்டான தீர்த்த க்ஷேத்திர பூஜை ஜபம் தியானம் கடந்தது உலகமறியாதது கோபி பிரேமை. வாக்கினாலதை வர்ணிக்க முடியாது, அறிவினாலதை அளக்கவும் முடியாது, மனதிற்கோ அது புரியவே புரியாது, ராதையின் அருள் இருந்தால் சாதாரணமே அது உலகமறியாதது கோபி பிரேமை. யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாதது அந்த கோபி பிரேமை. வாக்கினால அதை விளக்கி சொல்ல முடியுமா? அந்த கோபிகைகளுடைய பிரேமை இப்பேற்பட்டது அப்படின்னா வாக்கால அளக்க முடியாது. அறிவினால தெரிஞ்சுட முடியுமா? லாஜிக்கால அதுவும் முடியாது. மனதிற்கோ அது புரியவே புரியாது, மனசாலையும் புரிஞ்சுக்க முடியாது. பின்ன எப்படித்தான் அந்த பக்தி கிடைக்கும் கோபிகைகளுடைய பக்தி அப்படின்னாக்கா, ராதையின் அருள் இருந்தால்தான் அந்த கோபிகைகளுடைய பிரேம பக்திய நம்ம என்னன்னாவது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இந்த இடத்துல குருநாதர் இந்த கீர்த்தனத்துல சொல்ற. அப்பேற்பட்டதுதான் பக்தி. இந்த கோபிகைகள் என்ன பண்ணினா? ஜபம் பண்ணாளா, ஹோமம் பண்ணாளா, பாராயணம் பண்ணாளா? ஒண்ணும் பண்ணல. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அழுதுண்டே இருந்தார்களாம். அந்த அழுததுதான் பக்தி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். நம்மாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்துல சொல்லும் போது, பத்துடை அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணெய் களவினில் உறவிடை யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. அழகா சொல்றார் இந்த பாசுரத்துல. பத்துடை அடியவருக்கு எளியவன், பற்றுடையவர்களுக்கு எளியவன். பற்று அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? நம்ம நிறைய விஷயங்கள் மேல பற்று அப்படின்னா அட்டாச்மெண்ட். நம்ம பற்று நிறைய வச்சிருக்கோம். நம்ம குழந்தைகள் மேல பற்று வைக்கிறோம், நம்மளுடைய சில பொருட்கள் மேல பற்று வைக்கிறோம், இந்த மாதிரி கிரகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மேல பற்று வைக்கணும். ஆனா அந்த பற்று எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பகவானுடைய திருவடிகள்ல வச்சுட்டோமானாக்கா அதுதான் பக்தி அப்படின்னு இந்த இடத்துல நம்மாழ்வார் காமிக்கிறார். தாய் அன்பு அப்படின்னு சொல்றோம். ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு காட்டக்கூடிய அன்பு வாத்சல்யம். அந்த அன்பை தான் வாத்சல்யம்னு சொல்றோம். நண்பர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பை நட்புன்னு சொல்றோம். இதே கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த அன்பை நம்ம வந்து காதல்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பகவானுடைய திருவடிகள்ல நம்ம வைக்கக்கூடிய அன்பை தான் பக்தி அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல மகாத்மாக்கள்லாம். அதுக்கு ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா அந்த பக்திக்கு. பிரீத்தி பூர்வம் அனுத்தியானம் பக்தி ரித்ய விதீயதே அப்படின்னு. பிரீத்தியோட இருக்கும்போது, ஒருத்தர்
ஒருத்தர்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும் நம்ம. அப்ப பிரியமா இருக்கும்போது அவளை பத்தியே நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா? அந்த பிரியமா இருக்கக்கூடியவாளை பத்தியே நம்ம நினைச்சுட்டு இருப்போம். இப்ப நண்பர்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே கிருஷ்ண அர்ஜுனர்கள், அந்த அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் மாதிரி நண்பர்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அர்ஜுனனை பிரிஞ்சா கண்ணன் வந்து அர்ஜுனனையே நினைச்சுட்டு இருப்பாராம். கண்ணனை பிரிஞ்சா அர்ஜுனன் வந்து கண்ணனையே நினைச்சுட்டு இருப்பாராம். இப்போ அந்த பிரிவு அப்படின்னு ஏற்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தியானம் ஏற்படுறது இல்லையா? நட்பு அந்த நண்பர்களுக்குள்ள, அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகான நட்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப நட்பினால அந்த ஒரு தியானம் ஏற்படுறது. இதே தம்பதிகள் அப்படின்னு எடுத்துன்னா நம்ம திவ்ய தம்பதிகள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதா மாதாவ அவர்கள் தான் நமக்கு ஞாபகம் வரா. அந்த அசோகவனத்துல இருக்கும் போது ராமா 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 ராமான்னு ராம தியானமாகவே இருக்கா சீதா மாதா. ராமரும் சீதைய பிரிஞ்சிருக்கும் போது சீதே சீதே சீதேன்னு தான் எழுந்து உட்கார்ந்து பாராம். ராத்திரியில தூக்கம் கிடையாது, அன்னம் கிடையாது, பானம் கிடையாது, சீத்தையுடைய தியானத்திலேயே இருந்திருக்கார். அப்படின்னும் போது அந்த தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தியானம், பிரீத்தியால ஏற்படக்கூடிய தியானம் என்ன அப்படிங்கறது இவர்களுடைய சரித்திரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாய் அன்பு வாத்சல்யம் அப்படின்னா யசோதாமாவை யசோதாமாவை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது இல்லையா? ஏன்னா கண்ணன் மதுரா அங்க பிருந்தாவனத்துல இருந்து கிளம்பிடுறார். மதுராக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாரு இல்லையா அக்ரூரரோட. அன்னைக்கு கார்த்தால என்ன சமைச்சு கொடுத்தாளோ கண்ணனுக்கு, அதுக்கப்புறமா அடுப்பே மூட்டலையாம் யசோதாமா. கண்ணனுக்கு சமைக்காம என்ன ஒரு சாப்பாடு வேண்டியிருக்கு. அன்னைக்கு பூட்டினதுதானா கிச்சன் யசோதாமாவோடது. அதுக்கப்புறம் ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிறவா ஏதாவது கொண்டு வந்து, சரி இந்த கிழவி உட்கார்ந்து இருக்காளே அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாதான் உண்டு. அப்படித்தான் இருந்தால் யசோதாமா. அத பாக்குறச்சே தாய் அன்புனா என்ன, வாத்சல்யம்னா என்ன அப்படின்னு இருந்து நமக்கு புரியுறது இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கம்சன் இருந்தான். கம்சனும் கிருஷ்ணனையே தியானம் பண்ணிட்டு இருந்தான். ஏன் அப்படின்னா பயத்தினால தியானம் பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரி சிசுபாலனும் கண்ணனையே தியானம் பண்ணிட்டு இருந்தான். எதனால அப்படின்னா துவேஷத்தால தியானம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அது அந்த துவேஷத்தாலேயோ பயத்தாலேயோ கண்ணனை போய் அடையணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி. ஆனா அது எல்லாருக்கும் பொதுவாகாது. இந்த யசோதா அம்மா காட்டின அன்பு, அர்ஜுனன் காட்டின அன்பு, இதெல்லாம் தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் இல்லையா? எப்படி அவர்கள் கண்ணன் மேல வச்சுட்டு இருந்த அன்புனால கண்ணனுடைய தியானமாகவே இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பக்தினா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. எதுல நமக்கு பற்று ஜாஸ்தியா இருக்கோ அதே தியானமா தான் நம்ம இருப்போம். அந்த பற்ற நம்ம கண்ணனுடைய திருவடிகள்ல வச்சுட்டா அந்த தியானம் சித்திக்கும் அப்படின்னு குருநாதர் அழகா சொல்றார். அந்த பிரீத்தியை தான் இந்த இடத்துல ஆழ்வாரும் பற்றுடை அடியவருக்கு எளியவன். பற்று அவன் கிட்ட பற்று வச்சுட்ட வாளுக்கு ரொம்ப எளியவனா இருக்கான். இல்லாத வாளுக்கு பிற சாதனைகளை பண்றவர்களுக்கு அரியவனா இருக்கான். பக்தி இல்லாத அத்தியனம் அது பார்க்கலாம். பக்தி இல்லாத தபஸ், தானம், யோகம் எதுவுமே பகவான வந்து காட்டி கொடுக்கவே கொடுக்காது. பக்தி இல்லாத அத்தியனம் அப்படிங்கிறது வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா ராவணனை எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய சாமகான பிரியன், சாமகானத்துல ரொம்ப சிறந்து இருக்கக்கூடியவன், சாமகானத்தை அப்படி பண்ணுவானாம் அவன். ஆனா பக்தி இல்லையே, அதனால பெருமாள் கிடைக்கல அவனுக்கு. அது பக்தி இல்லாத அத்தியனம். அதே மாதிரி பக்தி இல்லாத தபஸுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஹிரண்யகசிபுவ மாதிரி தபஸ் பண்றதுக்கு அவனுக்கு முன்னாடியும் யாரும் இருந்ததில்ல, அவனுக்கு பின்னாடியும் யாரும் இருந்ததில்ல. ஆனா ஏதாவது பிரயோஜனப்பட்டதா? இல்ல. ஏன்னா அவனுடைய தபஸ்ல துளியும் பக்தி இல்லாததுனால அதுவும் அவனுக்கு பகவானை காட்டி கொடுக்கல. அதே மாதிரி நிறைய யாகங்கள் பண்றதுனால பகவானை பார்த்துட முடியுமா? இந்திரஜித் நிறைய யாகம் பண்ணினான். நிக்கும்பிலம்னு சொல்லக்கூடிய இடத்துல பெரிய பெரிய யாகம் எல்லாம் பண்ணான். ஆனா துளி கூட மனசுல பக்தி இல்லையே, அதனால அதுவும் சித்திக்கல அவனுக்கு. ஆனா எதனால பகவானை கட்ட முடியும் அப்படின்னா கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய மாமாயன் அப்படின்னு அந்த யசோதையுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த இத்து போன ஒரு சணல் கயிறுக்கு கட்டுப்பட்டு ஒரு உரலோட கட்டுண்டு நின்னானே அந்த பகவான், அப்படி பக்திக்கு மட்டும்தான் கட்டுண்ண பண்ண முடியும். அததான் அங்கே நம்மாழ்வாரும் சொல்றார், மத்துரு கடைவெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு. அந்த எளிவே அப்படிங்கிற அந்த எளிமை இருக்கே, அந்த சௌலபியம், அப்பேற்பட்ட சுலபன்பா அந்த கண்ணன். யசோதைக்கு அவளுடைய வாத்சல்யம் அப்படின்றதுல அதுக்காக அந்த கண்ணன் கட்டுப்பட்டு நின்னான். அதுதான் பக்தி அப்படிங்கறத இந்த இடத்துல நம்மாழ்வார் நமக்கு எடுத்து காமிக்கிறார். பிரீத்தி பூர்வம் அனுத்தியானம் பக்திரித்ய விதீயதே அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம யாரையாவது ரொம்ப அன்பு பண்ணும் போதுதான் அவ நம்ம கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளை பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப துக்கமா இருக்கு இல்லையா? அந்த பிரீத்தி தான் பகவத் பக்தி அப்படின்னு சொல்றோம். ஒரு பெரியவர் வந்து ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார். அதை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா எடுத்து காமிக்கிறார் நமக்கு. பத்யாவளி அப்படிங்கிற கிரந்தத்துல இருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். வியாதஸ்யாச்சரணம் த்ருவஸ்ய ச வயோ வித்யா
गजेन्द्रस्य का कुब्जायाः किं नाम रूपम् अधिकं किं सुदामोदनं वंशः को विदुरस्य यादवपतेः उग्रस्य किं पौरुषं भक्त्या तुष्यति केवलं न च गुणैः भक्तिप्रियो माधवः பக்திப்ரியோ மாதவஹ பக்தியா துஷ்யதி கேவலம். அந்த மாதவனான கண்ணனை வசப்படுத்தணும் அப்படின்னா பக்தி ஒன்னால மட்டும்தான் கட்ட முடியும். எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப சில பேர் வந்து ஆச்சாரத்தோட இருந்தாதான் பகவான கிடைப்பான் அப்படின்னு சொன்னா, வியாதக அப்படின்னாக்கா வேடுவன் அப்படின்னு அர்த்தம். வேடுவனா இருந்த குஹனுக்கு என்ன ஆச்சாரம் இருந்தது? ஆத்ம சகா அப்படின்னு ராமர் ஓடி போய் குஹனை ஆலிங்கனம் பண்ணிட்டாரே, அங்க என்ன ஆச்சாரம் இருந்தது? அப்ப எப்படி சொல்ல முடியும் ஆச்சாரம் இருக்கிறவாளுக்கு தான் பகவான் கிடைப்பான்னு? அதுவும் சொல்ல முடியாது. துருவசிய வயோ, சரி ரொம்ப வயசான முதிர்ந்த வாளுக்கு, நல்ல மெச்சூரிட்டியோட இருக்கிற வாளுக்கு தான் பகவான் கிடைப்பானா அப்படின்னா, 5 வயசு குழந்தை, ஒரு சின்ன குட்டி குழந்தை, அதுக்கு தியானம் தெரியுமா, தபஸ் தெரியுமா, என்ன தெரியும் அதுக்கு? அம்மா சாதம் போட்டா சாப்பிட தெரியும், குழந்தைகளோட விளையாட தெரியும். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை தன்னை குறிச்சு தியானம் பண்றது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த 5 வயசு குழந்தைக்கு எதிர வந்து நின்னானே, அந்த குழந்தைக்கு குருகுலம் வாசம் பண்ணல, குருகுலத்துக்கு போகல, அந்த குழந்தைக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஒரு அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு சாயந்தரம் தான் வரா அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அம்மாவை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டிக்கும் இல்லையா? இவ்வளவு நேரம் 8, 9 மணி நேரம் பிரிஞ்சு இருக்க குழந்தை. அந்த மாதிரி இந்த துருவன் கண்ணை திறந்தோடனே பகவான் நிக்கிறான்னு பார்த்தோன்னே குழந்தை ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிட்டுதான். நம்ம எல்லாம் பகவான் அப்படின்னு தள்ளி நிப்போம் இல்லையா? இந்த குழந்தைக்கு ஒன்னும் தெரியல, அந்த குழந்தை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த 5 வயசு குழந்தைக்காக பகவான் எதிர வந்து நின்னான். அதே மாதிரி பிரகலாதனுக்காக தூணை பிளந்துட்டு மிருக சரீரமா வந்தான். அப்படிலாம் பார்க்கும்போது வயசுக்காக ஆட்படுறானா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. அதே மாதிரி வித்யா கஜேந்திரசிய கா, ஒருவேளை வித்யைக்கு தான், வித்யை நல்ல ஸ்காலர்ஷிப் இருக்கிறதுனாலதான் அவனை ஆட்படுத்த முடியும் அப்படின்னாக்கா, இந்த கஜேந்திரனுக்கு என்ன வித்யை இருந்தது? எந்த குருகுலத்துக்கு போச்சு? அது தும்பிக்கையை தூக்கிண்டு ஒரு தாமர புஷ்பத்தை எடுத்துட்டு ஆதி மூலமேன்னு கதறித்தே, அதுக்கு எந்த படிப்பு படிச்சது, என்ன தெரிஞ்சது? ஆனா ஓடி வந்தானே, கருடாரூடனா ஓடி வந்து அதுக்கு முன்னாடி நின்னானே. அதனால படிப்பு வித்யை அப்படிங்கிறதையும் நம்ம குவாலிபிகேஷன் சொல்ல முடியாது. குப்ஜாயாக கிம் நாம ரூபம். சரி, ரொம்ப அழகா இருக்கிறவாளுக்கு தான் வசப்படுவானா அப்படின்னா, குப்ஜ அந்த சந்தனம் அரைச்சு கொண்டு வந்து கொடுத்தாலே, அவளுக்கு 3 இடத்துல கூன் விழுந்து அப்படி நடக்க முடியாம நடந்து வராளாம். அந்த கூனிக்கு என்ன ஒரு அழகு இருந்தது? ஆனா அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டாரே, அழகாலையும் வசப்படுத்த முடியாது. அதிகம் கிம் சுதாமோ தனம். சரி, தனத்தால வசப்படுத்தலாமா அப்படின்னாக்கா, இந்த சுதாமா அப்படிங்கிறவருக்கு என்ன தனம் இருந்தது? ஏழையில ஏழை, அப்பேற்பட்ட ஒரு ஏழையா இருக்கார். அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டாரே கண்ணன். வம்சக கோ விதுரசிய, இல்ல ஒரு உயர்ந்த ஜாதியில பிறந்ததுனால பகவான் ஆட்கொள்ள முடியும், பகவானை ஆட்படுத்திட முடியும் அப்படின்னா, விதுரருக்கு என்ன ஜாதியில பிறந்திருந்தார்? விதுரருக்கு அப்படி என்ன வசந்த ஜாதி இருந்துடுத்து? துரியோதனன் நிக்கிறான் அந்த இடத்துல, கண்ணனை வந்து வரவேற்று அவருக்கு உணவு கொடுக்கறதுக்காக. அடுத்தது பீஷ்மாச்சாரியார் இருக்கார், துரோணாச்சாரியார் இருக்கார், இத்தனை பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நின்னுட்டு இருக்கா. கண்ணன் எல்லாரையும் விட்டுட்டார். எங்க விதுரன் வீடு, எங்க விதுரன் வீடுன்னு தேடி தேடி போய் அந்த விதுரன் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறார். கண்ணன் நம்பாத்துக்கு வந்திருக்காரே அப்படின்னுட்டும். அதுல அவருடைய மனைவி வந்து வாழைப்பழத்தை கொண்டு வந்து கொடுக்கறாளாம். இவர் வாழைப்பழத்தை நன்னா பிரிச்சுட்டு வாழைப்பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கொடுக்கிறார். அந்த தோலையும் சாப்பிட்டாராம் கண்ணன். அப்ப விதுரருக்கு ஜாதியால கிடைக்கிறது அப்படின்னா, விதுரருக்கு எப்படி கொடுத்தார்? விதுரருக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினாரே. யாதவ பதேகே உக்ரசிய கிம் பௌருஷம். சரி, பௌருஷத்தினால நல்ல ஸ்ட்ரெங்தோட இருக்கிறதுனால அதனால பகவான் கிடைப்பானா அப்படின்னா, உக்ரசேன மகாராஜா இருந்தாரே, அவரை கம்சன் காராகிரகத்துல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அந்த உக்ரசேனனுக்கு அப்படி ஒரு ஒரு அனுகிரகத்தை பண்ணினாரே, அவருக்கு கிம் பௌருஷம் என்ன இருந்தது? அவருக்கு அந்த ஸ்ட்ரெங்தால அவர் ஆட்கொள்ள முடியும் அப்படின்னா, உக்ரசேனனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரே. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, இவாளை குறைச்சு சொல்லணுங்கிறதுக்காக இல்ல, பகவான் எப்பேற்பட்ட ஒரு சௌலபியன், எப்படி ஒரு சுலபன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த ஸ்லோகத்தை சொல்லி, பக்தியா து கேவலா சக்தியா அப்படின்னு, அந்த பக்தி ஒண்ணுக்குத்தான் அவன் ஆட்கொள்ளப்படுறான். பக்தியா துஷ்யதி கேவலம். பக்தி அந்த பகவானை சந்தோஷப்படுத்துற மாதிரி வேற எதுவுமே அவனை சந்தோஷப்படுத்துறது கிடையாது. அழகா இந்த பக்தர்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அத வந்து அழகா சம்மரைஸ் பண்றார் ஒரு கீர்த்தனத்துல. திரௌபதி மானம் காத்து துரியோதனனை அழித்து தர்மத்தை நீலை நாட்டினாயே, தர்மத்தை நீலை நாட்டினாயே. கோவிந்தாவாராய் பிரேமிக வரதா, கோவிந்தாவாராய்
பிரேமிக வரதா. துன்பப்பட்டு தவம் செய்த துருவராஜனுக்கு துருவபதம் தந்து துயரம் தீர்த்தாய். துருவபதம் தந்து துயரம் தீர்த்தாய். கோவிந்தாவாராய் பிரேமிக வரதா. கோவிந்தாவாராய் பிரேமிக வரதா. அம்பரீஷனை காத்து துர்வாசரரை அடக்கி பாகவதர்களின் பெருமையை உணர்த்திய பாகவதர்களின் பெருமையை உணர்த்திய கோவிந்தாவாராய் பிரேமிக வரதா. கோவிந்தாவாராய் பிரேமிக வரதா. நன்மையே செய்யாமல் நாராயணா என்ற மாத்திரத்தில் நல் உலகம் தந்தாய். மாத்திரத்தில் நல் உலகம் தந்தாய். கோவிந்தாவாராய் பிரேமிக வரதா. கோவிந்தாவாராய் பிரேமிக வரதா. அரக்கனை கொன்று பாலகனை காத்து நாம வைபவம் நிலைநாட்டினாயே. நாம வைபவம் நிலைநாட்டினாய். கோவிந்தாவாராய் பிரேமிக வரதா. கோவிந்தாவாராய் பிரேமிக வரதா. இப்படி ஒரு பக்தர்களுக்கும் ஒண்ணுமே பண்ணல, ஒரு நன்மையும் பண்ணல, ஆனா புள்ளைய கூப்பிடக்கூடிய வியாஜத்துல நாராயணான்னு கூப்பிட்டதுக்காக அவனுக்கு ஒரு சத்கதியை கொடுத்தாரே அந்த பெருமான், அந்த கோவிந்தன். அதே மாதிரி அரக்கன், அந்த அரக்கனுடைய பிடியில சிக்கி தவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக வந்து நாம வைபவத்தை நிலைநாட்டினாரே. அப்பேற்பட்ட பகவான் என்ன சொல்றாருன்னா, அம்பரீஷனுடைய சரித்திரத்துல அகம் பக்த பராதீனஹா, நான் பக்தனுக்கே அடிமையானவன் அப்படின்னு அழகா அர்த்தத்துல காமிக்கிறான். அப்படித்தான் பகவான் ஒரு பக்தரையும் போஷிக்கிறான் அப்படிங்கிறத இந்த சரித்திரத்துல எல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்குற. அதைத்தான் குருநாதர் சம்மரியா அழகா இந்த ஒரு கீர்த்தனத்துல சொல்றார். சோ நமக்கு இப்போ பக்தி தான் ஒரே சாதனம் பகவானை அடையறதுக்கு, பகவானை பிரீத்தி பண்றதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுடுத்தோம். பக்தினா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கோபிகைகளுடைய பக்தியை பார்த்தோம். கண்ணனுக்காக அழறதுதான் பக்தி, அவன் கிட்ட பற்ற வைக்கிறது தான் பக்தி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த பக்தி எப்படி வளரும் அப்படின்னா, அதுக்குதான் பிரகலாதனுடைய உபதேசத்துக்கு நம்ம போகணும். ஸ்ரவணம், அதுதான் முதல் படி. எப்பயுமே பகவானை பத்தி நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அந்த ஸ்ரவண பக்தி தான் முதல் படிக்கட்டு. அடுத்தது கீர்த்தனம், எப்பயும் வாயால நம்ம நாம ஜபத்தை பண்ணிட்டே இருக்கணும். நாம கீர்த்தனம், பகவானுடைய நாமங்களை உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்தது விஷ்ணோஹோ ஸ்மரணம், இந்த கதைகளை கேட்க 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 நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் தானாவே விலகி, இந்த பகவானுடைய கிருபையால விலகி எப்பயுமே அந்த கதைகளையே நம்ம சிந்தனம் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் விஷ்ணோஹோ ஸ்மரணம் அப்படிங்கிறது. பாத சேவனம், குருநாதருக்கு ஒரு கைங்கரியம் பண்றது. ஏன்னா குருநாதர் வேற கிடையாது, கண்ணன் வேற கிடையாது. அந்த குருநாதருடைய கைங்கரியத்தை நம்ம எடுத்துட்டு பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது குருநாதருக்கும் பிரீத்தியை கொடுக்கறது, அதுக்கு மேல கண்ணனுக்கும் பிரீத்தியை கொடுத்துடுறது. அதுதான் பாத சேவனம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இதை கடைபிடிக்கலாம், இந்த நவவித பக்தியை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அர்ச்சனம், நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஆபீஸ்க்கோ எதுக்கோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 2 புஷ்பத்தை எடுத்து அந்த பகவானுடைய திருவடிகள்ல சமர்ப்பணம் பண்ணிட்டு கிளம்புறோம் இல்லையா, அதுதான் அர்ச்சன பக்தி. வந்தனம், நம்மளுடைய உடம்பு அதுல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே பகவான் கொடுத்தது, உன்னுடைய கிருபையால இதெல்லாம் இயங்கின்னு இருக்கு அப்படின்ற ஒரு நன்றியோட எப்பயுமே நமஸ்காரம் பண்றது அப்படிங்கறதுதான் அந்த வந்தன பக்தி அப்படிங்கிறது. தாசியம் அப்படிங்கிறது, நம்ம இருக்கக்கூடிய நம்ம கிரகத்துக்கு பக்கத்துல ஒரு நாமத்வார் இருக்கு, இல்ல ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல போய் நம்மளால முடிஞ்ச ஒரு கிளீனிங் பண்ற ஒரு கைங்கரியம், அந்த உழவார பணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச மட்டும் நம்ம கலந்துக்கிறது, ஒரு பூ கட்டி கொடுக்கறது, ஒரு புறப்பாடுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுக்கறது, இல்ல
அபிஷேகத்துக்கு வேண்டிய திரவியங்களை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் தான் தாசிய பக்தி. சக்கியம் அப்படின்னா எது நடந்தாலும் பகவான் கிட்ட போய் சொல்றது. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கா, உடனே ஓடி போய் கண்ணா இது நடந்தது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டா அந்த கண்ணனோட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. இல்ல ரொம்ப துக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதையும் அவன்கிட்டயே போறது. ஏன்னா லோகத்துல இருக்கிறவா யார்கிட்ட சொல்லியும் எதுவும் நடக்க போறது இல்ல. ஒரு குருநாதருடைய கிருபையாலேயோ இல்ல கண்ணனா போட்டு பார்த்து போடுற ஒரு பிச்சையால தான் நடக்க போறதே தவிர வேற யாராலையும் எதுவும் நடக்க போறது இல்ல. துக்கம் வந்தாலும் அவன்கிட்டயே போய் இப்படி ஒரு துக்கம் வந்துடுது. இல்ல ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கோமா, அது சாப்பிடறதுக்கு முன்னாடி அதையும் எடுத்து கொண்டு போய் கண்ணா நான் பஜ்ஜி சாப்பிட போறேன், நீ முதல்ல சாப்பிட்டுட்டு எனக்கு கொடு. அதுதான் சக்கியம் அப்படிங்கிறது. ஆத்ம நிவேதனம் அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே பகவானுக்காக பண்றது. எது பண்ணினாலும் நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சோம்னா கண்டிப்பா தப்பே பண்ண மாட்டோம். இத பண்றதுனால குருநாதருக்கு பிரீத்தி ஏற்படுமா, குருநாதருடைய முகத்துல ஒரு சிரிப்பு வருமா, கண்ணனுடைய முகத்துல ஒரு சிரிப்பு வருமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பண்றோம் இல்லையா, அதுதான் கண்ணனுடைய பிரீத்திக்காக பண்றது அப்படிங்கிறதுதான் ஆத்ம நிவேதனம். அப்பேற்பட்ட பக்தி இந்த இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த பக்தியெல்லாம் இத்தனை பக்தியும் கொண்டவரா இருந்தார் குச்சேலர் அப்படின்றதுதான். அவருக்கு அவருடைய ஏற்றம் என்ன அப்படின்னா அந்த குச்சேலருடைய ஏற்றம். அப்பேற்பட்ட ஒரு பக்தர், அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தர். ஆனா பரம ஏழையா இருக்கார். ரொம்ப ஒரு அந்த ஏழ்மையான ஒரு பிராமணரா இருக்கார் அவர். ஆனா என்ன அப்படின்னா கண்ணனோட சாந்தீபனி அப்படிங்கிற அவருடைய சாந்தீபனி குருகுலத்துல ஒன்னா படிச்சவர் இந்த குச்சேலர். இந்த குச்சேலோபாக்கியானம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவே நமக்கு என்ன காமிக்கிறதுனா எப்படி ஒரு எளிமையான பக்திக்கு பகவான் கட்டுப்படுறார் அப்படிங்கிறது தான் இந்த உபாக்கியானம் நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. சுக மகரிஷி தசமஸ்கந்தத்துல எல்லா லீலைகளையும் சொல்லிட்டார். பிரம்ம மோகன லீலை சொல்லிட்டார், கோவர்தன லீலை சொல்லிட்டார், ராசலீலை சொல்லிட்டார், காளிங்க நர்தனம் சொல்லிட்டார், ருக்மிணி கல்யாணம் சொல்லியாச்சு, ராஜசூய யஜ்ஞம் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா இந்த குச்சேலோபாக்கியானத்துக்கு வரும்போது அவரால பேச முடியலையாம். குரல் தழுதழுக்கிறது, கண்கள் ஆனந்த பாஷ்பம் பெருகிறது. அப்படியே சமாதி சித்திச்சுடுத்து சமாதி நிலைக்கு போயிட்டாராம். சூத பௌராணிகர் எப்படி இந்த சுக மகரிஷி குச்சேலோபாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். விஷ்ணுராதேன சம்பிருஷ்டோ பகவான் பாதராயணிஹி வாசுதேவே பகவதி நிமக்ன ஹிருதயோ அப்ரவீத். நிமக்ன ஹிருதயா எப்படி இருந்தார் அப்படின்னா கண்ல தண்ணியா, கண்ல ஆனந்த பாஷ்பம் பெருகிறது, குரல் தழுதழுக்கிறது, நிமக்னமா எது நடக்கிறது, பக்கத்துல என்ன நடக்கிறது ஒன்னும் தெரியல, அப்பேற்பட்ட ஒரு சமாதி நிலையில இருந்துட்டு சொன்ன ஒரு சரித்திரம் இந்த குச்சேலருடைய ஒரு சரித்திரம். அந்த அந்த சுகமுனிவர் இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியை பார்த்துட்டு அந்த பரீட்சித் மகாராஜாக்கு மனசுல தோணித்தாம், எப்பேற்பட்ட ஒரு பக்தனுடைய சரித்திரமா இருக்கணும் இது, உத்தமோத்தமவனான ஒரு ஒரு கதையா இருக்கணும் இது கண்டிப்பா. அதனாலதான் சுகர் இப்படி ஒரு மக்னமான ஒரு நிலையில இருக்கார் அப்படின்னா அதுதான் காரணம் அப்படின்னு பரீட்சித் மகாராஜா தெரிஞ்சுட்டாராம். இப்படி நிமக்னம் ஆயிடுவோம் சுகருக்கு தெரியும். அதனாலதான் தசமஸ்கந்தத்துல 81வது அத்தியாயம் வரைக்கும் தள்ளிட்டார் இந்த குச்சேலோபாக்கியானத்தை. கடைசியில தான் இந்த குச்சேலோபாக்கியானத்தை சொல்றார். அழகா ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்சித் பிராமணோ பிரம்மவித்தமஹ விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியஹ. கிருஷ்ணருக்கு ஒரு அழகான ஒரு சகா, ஒரு நண்பர் இருந்தாராம். பிராமண வித்தமர், வேத அத்தியனம் அனுஷ்டானம் எல்லா சாஸ்திர வேத அத்தியாயனம் சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிச்சவர். வெறும் ஞானம் மட்டும் இருந்ததா அப்படின்னா ஞானம் மட்டும் இல்ல, அனுஷ்டானமும் கூட இருந்தது. ரெண்டும் உடையவரா இருந்தார். விரக்தக அப்படின்னா வைராகியத்தோட இருக்கார். குடும்ப வாழ்க்கையில இருக்கார், ஆனா வைராகியத்தோட இருக்கார். எதுலயும் பற்றில்லாம வைராகியத்தோட இருக்கார். பூர்ண ஞானம் இருக்கு, அதே சமயத்துல வினயம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம 6 நாளா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த பூர்ண ஞானத்தோட அதோட சேர்ந்து வினயத்தோட இருக்காராம். கிடைச்சது போரும். பிரசாந்தாத்மா அப்படின்னாக்கா பிரசாந்தம், சாந்தமா இருக்கிறது. எது நமக்கு கிடைச்சிருக்கிறது போரும். இது கிருஷ்ண கிருபையால இன்னைக்கு இந்த ஒரு கைப்பிடி கிடைச்சிருக்கா அது போரும் அப்படின்னு கிடைச்சது போதும்னு திருப்தியா இருக்காராம். குடும்ப வாழ்க்கையில பற்று இல்லாம இருந்துட்டு இருக்கார். ஜிதேந்திரியக இந்திரியங்களை ஜெயிச்சவரா இருக்கார். பிரசாந்தாத்மா சாந்தமா இருக்கார். ஆனா ஒரு குச்சேல வஸ்திரம் அப்படின்னா கிழிஞ்சு போன கந்தல் ஆடை தான் உடுத்தின்னு இருப்பாராம். அவருடைய பெயர் சுதாமா. ஆனா இந்த கிழிஞ்சு போன ஆடை கந்தல் ஆடை உடுத்தின்னு இருக்கிறதுனால குச்சேலர் அப்படின்னு அவரை எல்லாரும் சொல்லுவான். எதிர்ச்சயோபபன்னேன வர்த்தமானோ கிருஹாஸ்ரமி தஸ்ய பாரியா குச்சைலஸ்ய க்ஷுத்க்ஷாமா ச ததாவிதாம்.
அவளுடைய மனைவி பேரு கல்யாணி. அவளும் பரம குணவதி. இவருக்கு ஏத்தா போல இருக்கா. இந்த இந்த குச்சேலருக்கு ஏத்தா போல இருக்காளாம் அந்த கல்யாணியும். அவர் என்ன உஞ்சவிருத்திக்கு போய் என்ன சொல்பமா என்ன பிக்ஷை எடுத்துட்டு வராளோ அதுல குடும்பத்தை திருப்தியா நடத்தின்னு இருக்காளாம் இந்த கல்யாணி. அப்படி அந்த அப்படி ஒரு தாம்பத்தியம் நடத்தின்னு இருக்கார்கள் ரெண்டு பேரும். ஆனா அந்த வயத்துக்கே இருக்காது. என்ன பிக்ஷை கொண்டு வராளோ அது குழந்தைகளுக்கே பத்தாது. இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே இருக்காது. அதனால ரெண்டு பேரும் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா. இந்த கல்யாணி ரொம்ப மெலிஞ்சு இருக்கிறதுனால அவளுக்கு காரண பெயரா க்ஷுத் க்ஷாமா அப்படின்னு அப்படிங்கிற பெயராம் அவளுக்கு. அப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. எதுவுமே இல்லைனாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. அவர்களுடைய தாம்பத்தியமே அந்த தாம்பத்தியமே பகவானுக்கு பக்தி பண்றதுக்கு தான் அப்படின்றத தெரிஞ்சுண்டு ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்காளாம். அவளுக்கு நன்னா தெரியறது இந்த தாம்பத்திய கிரகஸ்தாசிரமே நம்ம பகவானுக்கு பிரசாதம் பண்றதுக்காகவும் பகவானுடைய பூஜைகளை பார்த்துக்கிறதுக்காகவும் அதிதி சத்காரத்துக்காகவும் தான் நம்ம கிரகஸ்த தர்மத்துல இருக்கோம். ஏன்னா இந்த கிரகஸ்த தர்மத்துல இருக்கிறவாளுக்கு தான் சாது சேவை பண்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இல்லையா. அந்த சாது சேவை சத் சங்கத்துல இருக்கும் போதுதான் சாது சேவை கிடைக்கிறது. அதனால சத் சங்கத்துல இருந்துட்டு சாது சேவை பண்ணிட்டு அப்படி ஒரு தாம்பத்தியம் நடக்கிறதாம். இந்த அனுகூல தாம்பத்தியத்தை நம்ம கூரத்தாழ்வானுடைய ராமானுஜருடைய சிஷ்யர் இருந்தார் இல்லையா, அந்த கூரத்தாழ்வான் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அந்த ஆணுகூல்ய தாம்பத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியறது. இந்த இடத்துல குருநாதர் அழகா கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தை சொல்றார் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவும் குருநாதரும். என்னன்னா கூரம் அப்படிங்கிற ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த கூரத்துல பெரிய தனிகரா இருக்கார் இந்த கூரத்தாழ்வான். அவருடைய மனைவி ஆண்டாள்னு பேர் அவருடைய மனைவி. அவ என்ன பண்ணுவாளாம், டெய்லியுமே அந்த வரதராஜ பெருமாளுடைய கோவில் இருக்கு இல்லையா காஞ்சிபுரத்துல, அங்க தரிசனம் பண்றதுக்காக பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு ததியாராதனம் அப்படி சமிருத்தியா ததியாராதனம் பண்ணுவாளாம். ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் அன்னசாலை திறந்தே இருக்குமாம். வரக்கூடியவர்களுக்கு சமிருத்தியா சமைச்சு அவர்களுக்கு வயிறார உணவு போடுவாளாம். அப்படித்தான் இருக்கார்கள் அந்த தம்பதிகள். திருக்கச்சி நம்பிகள் அப்படின்றவர் தான் அங்க பெருமாளுடைய அந்த கர்ப்ப கிரகத்துல ஆலவட்ட கைங்கரியம் பண்ணக்கூடியவர். சாமரம் வீசறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவருக்கு என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னா, பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கிறது அவருக்கு காதுல விழுமாம இந்த திருக்கட்சி நம்பிகளுக்கு. ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, ராத்திரி ஆயாச்சு, எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தூங்க போயாச்சு. ஆனா குரத்தாழ்வாருடைய அன்னசாலையில இன்னும் அந்த பிக்ஷாவந்தனம்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ திடீர்னு 1 மணி 2 மணி ராத்திரி ஜல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கறது. அப்போ பெருந்தேவி தாயார் எழுந்துண்டாலாம். வரதராஜ பெருமாள்கிட்ட என்ன இவ்வளவு பெரிய சத்தம் அப்படின்னு உடனே வரதராஜ பெருமாள் சொன்னாரா, இந்த மாதிரி இது கூரத்தாழ்வானுடைய அன்னசாலை இப்பதான் அன்னதானம்லாம் முடிஞ்சு க்ளோஸ் பண்றாரு. இப்பதான் அவர் நட சாத்துறார் போல இருக்கு. அந்த கதவை சாத்துற சத்தம் தான் கேட்கறது பிராட்டி அப்படின்னாராம். இந்த கான்வர்சேஷனை தரிக்கச்சி நம்பிகள் கேட்டுட்டே இருக்கார். அப்போ பிராட்டி சொல்றாளாம், அவளே பிராட்டி மகாலட்சுமி தாயார் சொல்றாளாம், இப்படி அன்னதானம் பண்ணினா எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு பேசிக்கிறாளாம். அப்போ அவர் ரெண்டு பேரும் பேசின்றத காலங்கார்த்தால ஓடி வராராம் திருக்கச்சி நம்பிகள் கூரத்தாழ்வான் கிட்ட சொல்லணும். ஏன்னா கூரத்தாழ்வானை பத்தி பேசின்றார்கள் பெருமாளும் பிராட்டியும்னு சொல்றதுக்காக ஓடி வராராம். ஆனா கூரத்தாழ்வான் அதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். சந்தோஷப்படல, ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்படியா சொன்னார், அப்படியா பெருமாள் சொன்னார், என்ன அன்னதானம் பண்றவன்னா சொல்லிட்டார் பெருமாள், என்ன ராமானுஜ தாசன்னு சொல்லலையா, ராமானுஜனுக்கு அடியவன்னு சொல்லலையா என்ன? அப்ப நான் இன்னும் ராமானுஜர் கிட்ட அப்படி பக்தி பண்ணல போல இருக்கு, எனக்கு இன்னும் அப்பேற்பட்ட பக்தி குரு பக்தி வரல போல இருக்கு அப்படின்னுட்டு உடனே ஆண்டாளை கூப்பிட்டார், தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, இந்த க்ஷணமே எல்லாத்தையும் விடுவோம், இப்படியே விட்டுட்டும் கிளம்பு அப்படின்னுட்டார். அந்த ஆண்டாளும் கிளம்பிட்டா. அப்படி அவர்களுக்கு என்னெல்லாம் இருந்ததோ அப்படியே அந்த துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு போறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிளம்பிட்டார். ஆண்டாளும் பின்னாடியே வரா. அந்த காலத்துல எல்லாம் பெண்ணாத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மரக்கால் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாளாம். அந்த மரக்கால் இவளுமே ஆண்டாளுமே நல்ல ஒரு தனிக்க குடும்பத்துல இருந்து வந்ததுனால அந்த மரக்காலே அவளுக்கு தங்கத்துல இருக்கு. அதனால அந்த ஆண்டாள் என்ன பண்ணா, எல்லாத்தையும் விட்டுட்டா. ஆனா அந்த மரக்கால மட்டும் எடுத்து தன்னுடைய மடியில கட்டிட்டு கிளம்பினாலாம். சோ ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு வரா, இருட்டிடுத்து. அப்போ ஆண்டாள் சொல்றா, கொஞ்சம் பயமா இருக்கேனா, இங்கேயே எங்கேயாவது தங்கிட்டு காலாய விடிஞ்சதும் கிளம்பலாமா அப்படின்னு. அப்ப கூரத்தாழ்வான் கேட்டாராம், நமக்கு மடியில ஒன்னும் கனம் இல்லையே, எதுக்காக பயப்படணும், வா போலாம் அப்படின்னும் போது அப்பதான் அந்த மரக்கால எடுத்து காமிக்கிறா. அடி அசடே, இதை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்காலையும் எடுத்து அந்த காட்டு பகுதியிலேயே விட்டு எரிஞ்சுட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம். அப்பேற்பட்ட தம்பதிகள், அப்பேற்பட்ட பகவத் பக்தர்களா குரு பக்தர்களா இருந்த தம்பதிகள். இப்ப நம்ம கேட்கக்கூடிய சரித்திரம் அதே மாதிரிதான். அந்த காலத்துல இந்த
குச்சேலரும் இந்த கல்யாணியும் இருந்திருக்கார்கள். அப்படி சாது சேவையும் பகவானுடைய கைங்கரியமும் பண்ணிட்டு இருந்தாளாம். அப்போ அவர்கள் தங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு திருப்தியோட இருக்கக்கூடிய அழகான ஒரு குடும்பம். ஆனா கல்யாணி என்ன பண்றா, ஒரு நாளைக்கு குச்சேலருக்கு ஞாபகப்படுத்துறா, நனு பிரம்மன்னு பகவதக சகா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி. உங்களுடைய நண்பரா இருக்கக்கூடிய கண்ணன் சாக்ஷாத் ஸ்ரீயப்பதியாச்சே. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தைக்கு சொல்லிட்டே இருக்கேளே, என்னோட கண்ணனோட கூட படிச்சவன் நானு, கண்ணனோட கூட படிச்சவன் நானுன்னு. அந்த கண்ணன் இப்ப துவாரகாதீசனா இருக்கார். ஸ்ரீயப்பதியான பகவான் உங்களுக்கு நண்பரா இருக்கார். அதனால நீங்க சாதுக்களுக்கு அவர்தான் கதி. எனக்கு என்னமோ தோன்றது, நீங்க ஒரே ஒரு தடவை அந்த கண்ணனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. நீங்க அவர் முன்னாடி போய் நில்லுங்கோ. நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம் கண்ணன் கிட்ட. நீங்க கண்ணன் முன்னாடி போய் நில்லுங்கோ. அவருடைய கட்டாட்சம் பட்டாலே நமக்கு போரும், நம்மளுடைய வாழ்க்கை நன்னா ஆயிடும் அப்படின்னு சொல்லிண்டே இருக்கா. இந்த கல்யாணியும் எடுத்து சொல்லிண்டே இருக்கா. ஆனா குச்சேலருக்கு தயக்கமா இருக்கு. அப்படிலாம் போய் அங்க நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகாமே நின்னு அவர் குடிசையிலேயே இருந்துட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு என்ன ஆறுது, அவள் பாக்குறா, அந்த பாரிய பாத்துட்டே இருக்கா கல்யாணி. வராளாம். ச ஏவம் பாரியயா விப்ரோ பகுஷः பிரார்த்தித்தோ மிருது அயம் ஹி பரமோ லாப உத்தம ஸ்லோக தர்சனம் பிரார்த்தித்தோ மிருது. ரொம்ப மிருதுவான குரல்ல அன்னிக்கும் ஞாபகப்படுத்துறாளாம். இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி கண்ணனை போய் பாத்துட்டு வாங்கோலே அப்படின்னு உடனே அன்னைக்கு என்னமோ குச்சேலருக்கும் தோணித்தான், அவசியம் நான் இன்னைக்கு கிளம்புறேன், எனக்கும் உத்தம ஸ்லோகனா இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசையா இருக்கு, அதனால நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதி சஞ்சிந்திய மனசாம் கமனாய மதிம் ததே அப்யஸ்யுபாயனம் கிஞ்சித் கிரஹே கல்யாணி தீயதாம். நான் இன்னைக்கே அந்த அந்த கண்ணனை போய் பாக்குறேன். நம்ம ஆத்துல என்ன இருக்கோ, ஸ்வல்பமா என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணனை வெறும் கையோட போய் பார்க்க முடியாது கல்யாணி, எனக்கு ஏதாவது குடு, என்ன இருக்கோ கொண்டு வந்து குடு அப்படின்னு கேக்குறாளாம். ஓடி போறா கல்யாணி. உள்ளெல்லாம் தேடி பாக்குறா. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல அவளுடைய கையில. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில தான் இருக்கார்கள். கையில ஒன்னும் கிடைக்கல. உடனே பக்கத்தாத்துக்கு ஓடி போனாலாம். யாச்சித்வா சதுரோ முஷ்டீன் விப்ரான் பிருதுக தண்டுலான் சைல கண்டேன தான் பத்வா பர்த்ரே பிராதாதுபாயனம். ஒரு பக்கத்தாத்துக்கு ஓடி போனாலாம். போயிட்டு கதவை தட்டி மாமி மாமின்னு கூப்பிடுறாளாம். அந்த மாமி வெளில வந்துட்டு, என்ன கல்யாணி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாலாம். அப்போ கல்யாணி சொன்னாலாம், என்னுடைய ஆத்துக்காரர் இன்னைக்கு கண்ணனுடைய தரிசனத்துக்காக துவாரகைக்கு கிளம்பின்னு இருக்கார். கண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது தானியம் இருந்தா கொஞ்சம் கொடுங்கோளே. அந்த மாமி பார்த்தா, இவளுடைய குழந்தைகளுக்கு பசி ஆத்துறதுக்கு கூட ஒரு நாளைக்கு கையேந்தினது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஆத்து வாசல் நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமி உள்ள ஓடி போய் ஒரு கை நிறைய அவல் அவல் கொண்டு கொடுத்தாளாம். இந்த மாதிரி சதுரோ முஷ்டிகி, 4 ஆத்துக்கு போயிட்டு 4 கைப்பிடி அவல் வாங்கிட்டு வந்தாளாம் கல்யாணி. அதை என்ன பண்ணாலாம், ஒரு கந்தலான ஒரு துணி அதுதான் இருக்கு அங்க, அந்த கந்தலான வஸ்திரத்துல அந்த அவலை போட்டு கட்டினா. ச தானாதாய விப்ராக்ரியஹ பிரயயௌ துவாரகாம் கில கிருஷ்ண சந்தர்ஷனம் மஹ்யம் கதம் சியாதிதி சிந்தயன். அந்த கந்தலான துணியில கட்டி அவர் கையில கொடுத்துட்டா. குச்சேலரும் கிளம்பிட்டார். ஆனா வழி நெடுக யோசிச்சுட்டே வராராம், இன்னைக்கு எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமா. நானோ ஒரு ஒரு ரொம்ப ஏழையா இருக்கக்கூடிய ஒரு பிராமணன், அவரோ துவாரகாதீசன். என்னதான் ஒரு காலத்துல சாந்திபனி குருகுலத்துல சேர்ந்து படிச்சிருந்தாலும் இன்னைக்கு அவர் ராஜாவா இருக்கார், நான் இன்னும் பரம ஏழையா தான் இருக்கேன். அதனால அந்த கண்ணனுடைய தரிசனம் கிடைக்குமா, என்னெல்லாம் அந்த அரண்மனைக்குள்ள உடுவாளா, கண்ணன் என்ன பார்ப்பாரா, கண்ணனுடைய வாக்கால என்ன ஒரு தடவை கூப்பிடுவாரா, இப்படி பல யோசனைகள் பண்ணிட்டே குச்சேலர் நடந்து வந்துட்டு இருக்கார் துவாரகையை நோக்கி. கடைசியா சேர்ந்துடுறார் கிருஷ்ணனுடைய அந்த அரண்மனைக்கு. அங்க பார்த்தா அந்த அந்த ஃப்ரண்ட் அந்த வராண்டா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த முதல்ல இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்துல நிறைய பேர் நின்னுட்டு இருக்காளாம். கிருஷ்ண தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கார்கள். இவர் ஒருத்தர் மட்டும்தான் கந்தலான ஒரு ஆடையை உடுத்திண்டு கந்தலான ஒரு துணியில ஒரு பிடி அவலை வச்சுட்டு நிக்கக்கூடிய ஒரே பிராமணர் இவர் மட்டும்தான். மத்தவாள்லாம் பாக்குறதுக்கே பட்டு பீத்தாரம்பரம் உடுத்திண்டு நிறைய டர்பன் எல்லாம் கட்டிண்டு நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அப்படி சமிருத்தியா பாக்குறதுக்கே ஒரு தகதகன்னு இருக்காளாம். அவளே ராஜாக்களாட்டமா இருக்காளாம். எல்லாரும் ஒருத்தர் என்ன சொல்றாராம், நான் 6 மாசமா இந்த கண்ணனை பாக்குறதுக்காக போயிண்டும் வந்துண்டும் இருக்கேன், ஆனா இன்னும் கிருஷ்ண தரிசனம் எனக்கு கிடைக்கவே இல்லை. காஷ்மீர் தேசத்து ராஜா 1000 மூட்டைகள் பச்சைக்கல் பூரமும் சாஃப்ரான்னு சொல்லக்கூடிய அந்த குங்கும பூவும் கொடுத்து அனுப்பியிருக்கார். அதை கொடுக்கணும், சமர்ப்பணம் பண்ணணும்ங்கிறதுக்காக கிருஷ்ண தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கேன். 6 மாசமா காத்துட்டு இருக்கேன், இன்னும் கிருஷ்ண தரிசனமே கிடைக்கல அப்படிங்கிறாராம் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றார், நான் நேபாளத்துல இருந்து 1000 ரத்தனங்கள்
விதமான கம்பளங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா இன்னும் கண்ணனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னொருத்தர் நின்னுட்டு இருக்கார். அவர் பார்த்தா, நான் கேரள ராஜ்யத்துல இருந்து வரேன். அங்க இருந்து நிறைய ஏலக்காய் மூட்டை மூட்டையா கொண்டு வந்திருக்கேன். 3 மாசமா அலைஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் கண்ணனை பார்க்க முடியல அப்படிங்கிறாராம். இந்த மாதிரி ஒரு பிரதேசத்திலயும் என்ன வசந்த விஷயமோ அதெல்லாம் மூட்டையா கொண்டு வந்திருக்கார்கள் எல்லாரும் கிருஷ்ண தரிசனத்துக்காக. ஆனா கண்ணன் யாரையுமே திரும்பி பார்க்கலையாம். ஏன்னா ஒருத்தர் கூட பக்தனா கொண்டு வரலையாம். எல்லாரும் அவர்களுடைய மனசுல ஒரு பர்சனல் அஜெண்டா. சரி, இந்த 1000 பேக கொடுத்தா நாளைக்கு கண்ணன் நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்ணன் கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் மனசுலயும் ஒரு அஜெண்டா இருக்கு. அது கண்ணனுக்கு நன்னா தெரியறது. யாரும் பக்தியோட கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் பாராமுகமாகவே இருக்கார், பார்க்கவே இல்ல. அப்போ இந்த குச்சேலர் தான் அந்த இடத்துல ஓரமா அந்த கந்தல் ஆடையை கட்டிட்டு நின்னுட்டு இருக்கார். மெதுவா அந்த துவாரபாலகர்கள் இருப்பா இல்லையா, அவ கிட்ட போய் கேட்டாக்கு சொன்னாராம், இந்த மாதிரி கண்ணனோட சாந்திபனி குருகுலத்துல நான் ஒன்னா படிச்சிருக்கேன், நான் கண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நீங்க உள்ள போய் சித்த கண்ணன் கிட்ட சொல்றேளா அப்படின்னு. உடனே அந்த துவாரபாலகர்கள் பார்த்தார்கள். இவரா அழகா கோபி சந்தனம் இட்டு இருக்கார், கந்தல் ஆடைதான், ஆனா அத கசக்கி கட்டு அப்படின்னு நல்ல சுத்தமான ஆடையா உடுத்தின்னு இருக்கார். அழகா கோபி சந்தனம் இட்டு இருக்கார், கழுத்துல துளசி மணி மாலை, வாக்குல கிருஷ்ணனுடைய நாமம். இப்படி இருக்கக்கூடிய ஹரிதாசரா பார்த்தார்கள் அந்த துவாரபாலகர்கள். உடனே பார்த்துட்டு சொல்றா, உங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஹரிதாசர்களை ஒரு க்ஷணம் கூட காத்துட்டு இருக்க கூடாது, காக்கிறதுக்கு வைக்க கூடாது அப்படின்னு எங்க கண்ணன் சொல்லியிருக்கார். சித்த இருங்கோ, நாங்க உள்ள போய் உடனே கேட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாரபாலகர்கள்லாம் ஓடினாலாம். அந்த புறத்துக்கு போனா அஷ்ட மகிஷிகள் இருக்கா இல்லையா, அஷ்ட லக்ஷ்மிகளே தான் அஷ்ட மகிஷிகளா வந்து இந்த இடத்துல கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த புறத்துல ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி எல்லாரும் கண்ணனுக்கு பாத சேவனமும் சாமரம் சத்திரம் சாமரம் எல்லாம் போட்டு இருக்கா. அப்படி அந்த புறத்துல அழகா ஜொலிக்கிறாராம் கண்ணன். அப்போ அங்க ஓடி வந்துட்டு பிரபு 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 அப்படின்னு ஓடி வராளாம். பிரபு அப்படின்னு உடனே கண்ணன் திரும்பியே பார்க்கல, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு உங்களை பாக்கிறதுக்காக. கண்ணன் திரும்பியே பார்க்கல, ஏன்னா நித்தியம் தான் 100 பேர் வராளே, அதனால திரும்பியே பார்க்கலையாம். அவர் உங்களோட சாந்தீபனி குருகுலத்துல படிச்சவராம். ஓஹோ அப்படின்னாராம் கண்ணன். ரொம்ப பாக்குறதுக்கு பரம ஏழையா இருக்கார். அப்படியா அப்படின்னாராம். பேரு சுதாமா அப்படின்றதுக்குள்ள சுதாமாவா அப்படின்னு கண்ணன் தன்னுடைய அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசனத்துல இருந்து தொப்புன்னு கீழே குதிச்சாராம். எல்லாத்தையும் அந்த ராணிகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடி வராராம். அவர் அங்க உள்ள சுதாமா அப்படின்னு கத்தினது, அப்படி சத்தமா சொன்னது சுதாமா காதுல விழுந்துடுத்து. அந்த குருநாதருடைய வாக்கால நம்மளுடைய பேரை கேட்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதை அனுபவிச்சு பார்த்தவாளுக்கு தான் தெரியும். அப்படி இருந்துதான் அந்த இடத்துல குச்சேலருக்கு கண்ணனுடைய வாக்கால நம்மளுடைய பேரை சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுல பொல பொல பொலன்னு கண்ணீர். அவருக்கு என்ன பண்றோனே தெரியல. கண்ணன் வந்துட்டார், ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார். இவர் அப்படியே மூர்ச்சையாகி கண்ணன் மேலேயே விழுந்துட்டார் குச்சேலர். ஏன்னா கண்ணனுடைய வாக்குல நம்மளுடைய பேர் வந்துடுத்தா அப்படின்னுட்டு அப்படியே மேல சாஞ்சுட்டாராம். அப்ப என்ன பண்றார், சக்யுஹு பிரியஸ்ய விப்ரர்ஷேஹே அங்க சங்காதி நிர்விருதஹ பிரீத்தோ வியமுஞ்ச தப்பிந்தூன் நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணஹ. யாருடைய கண்கள்லயும் கண்ணீர் வந்தது அப்படின்னா கண்ணனுடைய கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் பெருகித்தாம் சுதாமாவை பாக்குறதுக்கு ஓடி வந்து சுதாமாவை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டார். உள்ள கூட்டிட்டு போனார். வசந்ததா இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை கொடுத்தார், உட்கார வச்சார். தாகசாந்திக்கு தண்ணீர் கொண்டு வரார். பரபரன்னு வேலை பண்றாராம் கண்ணன் அந்த இடத்துல. உடனே ருக்மிணி கிட்ட தங்க தாம்பாளத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு தூரம் களைச்சி போய் நடந்து வந்திருக்கான் என்னுடைய நண்பன் சொல்லிட்டு தங்க தாம்பாளத்தை வச்சு அதுல அவருடைய பாதங்களை எடுத்து வச்சு அவர்களுடைய பாதங்களை அலம்பி விட்டானாம் கண்ணன். ருக்மிணி பிராட்டி பக்கத்துல நின்னுட்டு சாமரம் போட்டு இருக்காளாம். ஏன் இதெல்லாம் பகவானான கண்ணன் பண்ணினான் அப்படின்னாக்கா, பாகவதர்கள் வந்தா, ஹரிபக்தர்கள் வந்தா எப்படி அவளை மரியாதையோட நடத்தணும்னு பகவான் நடத்தி காமிச்சாதான் நமக்கு தெரியும் இல்லையா. அதை காமிக்கிறதுக்காக ஒரு பாகவதரை எப்படி மரியாதையோட நடத்தணும்னு நடத்தி காமிச்சாராம். அந்த இடத்துல குச்சேலருக்கு பாத பூஜை பண்ணி அப்படி பண்ணாராம். அப்போ அவரை உட்காத்தி வச்சுட்டு உடனே இலைய போடு, எல்லா விதமான பக்ஷணங்களும் எடுத்துட்டு வா. ருக்மிணி நீ போய் அந்த லட்டை எடுத்துட்டு வா. சத்யபாமா ஜாங்கிரி எடுத்துன்னு வாடி. அந்த இடத்துல ஜாம்பவதி போய் உடனே அன்னத்தை எடுத்துன்னு வா, சாம்பார் எடுத்துன்னு வா, குழம்பு எடுத்துன்னு வா. எல்லா தடபுடலாம் ஒரே நடக்கிறது. இலைய போட்டாச்சு, எல்லா விதமான ஆகாரங்களும் பரமாறி இருக்கா. குச்சேலருக்கு ஒரு பிடி அரிசி கிடைச்சாலே, வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிடி அரிசி கிடைச்சாலே பெரிய விஷயம். இத்தனையும் பார்த்துட்டு அப்படியே சம்பிச்சு போய் நிக்கிறார். கண்ணனோ சாப்பிடு 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 சாப்பிடுன்னு அப்படி நின்னு உபச்சாரம் பண்றாராம். அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் என்ன பண்றார், இவரும் இவர் கையில கொண்டு வந்திருக்காரு அவல், ஒரு கந்தல் ஆடையில கட்டி கொண்டு வந்திருக்காரு இல்லையா அவல். அவருக்கு ரொம்ப வெக்கமா போயிடுது. இந்த லட்டு போட்டிருக்கா இல்லையா, அந்த லட்டு அத்தனை பெருசா இருக்காம். இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அவல் மூட்டையை விட டபுள் மடங்கு இருக்காம அந்த ஒரு லட்டு. அப்போ இந்த கந்தல் ஆடையை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டார். ஏன்னா அவருக்கு அப்படியே கூச்சமா போயிடுது, இத போய் எடுத்துட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சு வச்சுட்டார். தேவி பரியச்சரத்து சாட்சாத்து
சாமர வியஜனேனவை அப்படின்னு சாக்ஷாத் ருக்மிணி பிராட்டி பக்கத்துல நின்று சாமரம் போட அழகா அங்க பரிமாறி இருக்கக்கூடியதெல்லாம் நன்னா சாப்பிட்டு முடிச்சாராம். அப்போ அழகா தன்னுடைய தான் படுத்துக்க கூடிய ஒரு அந்த படுக்கையில கொண்டு போய் உட்கார வச்சாராம் இந்த சுதாமாவை. உட்காத்தி வச்சுட்டு அவருடைய அந்த கால்களை எடுத்து தன்னுடைய மடிமேல வச்சுண்டு, இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கியே சுதாமா என்ன பாக்குறதுக்காகன்னு காலை பிடிச்சு விடுறானாம். பிடிச்சு விட்டுண்டே, சுதாமா நீ எப்படி இருக்க, நீ எங்க இருக்க, நம்ம சாந்திபனி குருகுலத்துல பார்த்ததோட சரி, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, அதனாலதான்ப்பா நான் உன்னை வந்து பார்க்கல. ஆனா என்ன பத்தி நீ கேள்விப்பட்டிருப்ப இல்லையா, நான் துவாரகையில இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே, என்ன பார்க்க வரத்துக்கு உனக்கு இத்தனை நாள் ஆயிடுதா அப்படின்னு கவலையோட விசாரிச்சாராம். அப்போ பழைய கதைகள் எல்லாம் பேசிக்கிறா கண்ணனும் குச்சேலரும். அப்ப சொல்றார், நாகம் மிஜ்யா பிரஜாதிபியாம் தபசோப சமனேன வா துஷ்யேயம் சர்வபூதாத்மா குரு சுஷ்ரூஷயா யதா. குருவுக்கு பண்ணக்கூடிய சுஷ்ரூஷை எந்த அளவுக்கு என்ன சந்தோஷப்படுத்துறதோ அந்த அளவுக்கு வேற எதுவுமே என்ன சந்தோஷப்படுத்துறது கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து குருகுலத்துல ஒன்னா படிக்கும் போது சாந்தீபனி குருகுலத்துல ஒரு தடவை நம்மளுடைய குருநாதர் போய் விறகு கட்டை, குரு பத்னி வந்து நம்மள விறகு கட்டையெல்லாம் சேகரிச்சுன்னு வரதுக்காக காட்டுக்கு அனுப்பினா. அப்ப நம்ம காட்டுக்கு போய் நிறைய விறகெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் சேகரிச்சுட்டோம். ஆனா திரும்பி அதெல்லாத்தையும் ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வரத்துக்குள்ள ரொம்ப மழையும் காத்தும் நிறைய ரொம்ப வந்துடுத்து. மழையும் காத்தும் மழையில அந்த விறகு கட்டை நனைஞ்சுட போறதே அப்படின்னு ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே நம்ம ரெண்டு பேரும் நின்னுண்டு நம்ம வஸ்திரத்தாலேயே அந்த விறகு கட்டையெல்லாம் மூடி மழை தண்ணி படாம போர்த்தி வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த இருட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கை கோர்த்துண்டு அந்த ஆலமரத்துக்கு கீழே நின்னுட்டு இருந்தோமே குச்சேலா. சுதாமா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்போ காலங்கார்த்தால விடிஞ்சதுமே தன்னுடைய சிஷ்யர்கள் மத்த சிஷ்யர்கள் எல்லாம் கூட்டிட்டு நம்ம குருநாதர் அங்க ஓடி வந்தார். வந்துட்டு நம்மள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன் குழந்தைகளா ஆத்துக்கு வரலன்னு கேட்டார். நம்மளும் சொன்னோம், இந்த விறகெல்லாம் நனைஞ்சுட போறதேன்னு வராம இருந்தோம் குருநாதா அப்படின்னு சொன்ன உடனே அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் பட்டு, நீங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கத்துட்டு இருக்கக்கூடிய வித்தியைகள் எல்லாம் உங்களுக்கு எந்த சமயத்துல உபயோகப்படணுமோ அந்த சமயத்துல நிச்சயம் உபயோகப்படும் அப்படின்னு நமக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணினார். குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ணக பிரசாந்தையே. அந்த குருவுடைய கிருபை நம்ம ரெண்டு பேருக்கும் பூர்ணமா இருக்கிறதுனாலதான் நம்ம ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்திதியில நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல வாழ்க்கை, பூர்ணமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு அந்த குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு, நீ சுதாமா நீ எனக்காக என்ன கொண்டு வந்த அப்படின்னாராம். இவர் அதை மறுபடியும் இன்னும் நல்லா ஒளிச்சு வச்சுக்கிறார் அந்த கந்தல் ஆடையில இருக்கக்கூடிய அந்த அவலை. அப்போ கைய பிடிச்சு இழுத்தாராம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. யாராவது ஒருத்தர் பக்தியோட ஒரு இலையோ ஒரு புஷ்பமோ ஒரு பழமோ இல்ல கொஞ்சோண்டு தீர்த்தமோ பக்தியோட கொடுத்துட்டா போதும், அதுதான் எனக்கு பிரீத்தி, அதுதான் நான் ரொம்ப பிரீத்தி அடையறேன், அது உனக்கு தெரியாதா அப்படின்னுட்டு அவர் கையில இருக்கக்கூடிய அந்த மூட்டை இருக்கு இல்லையா, அந்த குட்டியூண்டு அந்த கந்தல் மூட்டை அதை பிடுங்கினாராம். இத்தம் விசிந்திய வசனாத் சீரபத்தாத்விஜன்மனஹ ஸ்வயம் ஜஹார கிமிதம் இதி பிருத்துக்க தண்டுலான் அப்படின்னா அவல். அந்த மூட்டையில அவல் இருக்கிறத பாத்துட்டார். அவலை பிடிச்சு அந்த மூட்டையோட இழுத்தாராம். நன் வேததுபநீதம் மே பரம பிரீணனம் சகே தர்ப்பயந்தியங்கமாம் விஸ்வம் ஏதே பிருத்துக்க தண்டுலாஹா. சுதாமா ஏ நண்பா, சகே அப்படின்னு கூப்பிடுறார். ஹே நண்பா, இந்த அவல் இத போய் நீ மறைச்சு வச்சுட்டு இருந்த, இந்த அவல் எனக்கு எவ்வளவு பிரீத்தியானதுன்னு உனக்கு தெரியாதா? இது வந்து எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது, விஸ்வமேதே, இந்த விஸ்வம் இந்த பிரபஞ்சத்துக்கே சந்தோஷம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அவல் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டாராம். அடுத்த பிடி எடுக்கிறதுக்கு போறார். அப்ப ருக்மிணி பிராட்டி வந்து தடுத்தாளாம், கைய பிடிச்சாலாம். ஏதாவதாலம் விஸ்வாத்மன் சர்வ சம்பத் சமிருத்தையே அஸ்மின் லோகே அதவா முஷ்மின் பும்சஸ்துவ காரணாம் சர்வ சம்பத் சமிருத்தையே. நீங்கள் சாப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கைப்பிடி அவல் இருக்கே, அதுவே இவருக்கு சர்வ சம்பத்துகளையும் சமிருத்தியா கொடுக்க போறது அப்படின்னு ருக்மிணி சொன்ன உடனே மகாலட்சுமியே சொல்லிட்டா. இந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இந்த சுதாமாவுக்கு கிடைச்சுடுத்து அப்படிங்கிறது கண்ணனுக்கு அங்க தெரிஞ்சுடுத்து. அவர்கள் ரெண்டு பேரும் அதை பரிமாறிவிட்டார்கள். அடுத்த கை எடுக்கலையாம், எடுத்த அவலை அப்படியே வச்சுட்டாராம். அன்னைக்கு ராத்திரி பொழுது போறது. மறுநாளைக்கு கார்த்தாலேயே எல்லாரும் எழுந்துக்கிறா. சுதாமாவும் எழுந்துண்டா, கர்ணனும்
எல்லாரும் எழுந்துட்டார். அவர்களுடைய அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சுதாமா கிளம்புறதுக்கு தயாராகிறார். ஆனா கிருஷ்ணர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையாம். காஹா சுதாமா கிளம்புறியா, பத்திரமா ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா அப்படின்னு கிளம்பி அனுப்பி வச்சுட்டார் சுதாமாவை. சுதாமா நினைச்சுட்டே வராராம், அதே யோசிச்சுட்டு வரார். குவாஹம் தரித்ரஹ பாபியான் குவ கிருஷ்ணஹ ஸ்ரீநிகேதனஹ பிரம்ம பந்து ரிதி ஸ்மாஹம் பாஹுப்யாம் பரிரம்பிதஹ. குவ தரித்ரஹ பாபியான், ஒரு பாப்பியான ஒரு தரித்திரனான நான் எங்க இருக்கேன். குவ கிருஷ்ணஹ ஸ்ரீநிகேதனஹ, ஸ்ரீநிகேதனான கண்ணன் எங்க இருக்கான். அப்பேற்பட்ட கண்ணன் என்ன ஆலிங்கனம் பண்ணிண்டானே, அப்பேற்பட்ட லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார் ருக்மிணி பிராட்டி என் பக்கத்துல நின்னுண்டு சாமரம் போட்டாளே அப்படின்னு அதெல்லாம் வழிநெடுக நினைச்சுட்டே அப்படியே கண்ணனுடைய அந்த அனுகிரகத்தை, கண்ணனுடைய கட்டாட்சத்தை, ருக்மிணி பிராட்டியுடைய கட்டாட்சத்தை நினைச்சுட்டே தன்னுடைய இடத்துக்கு வரார். தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி வரார். அவர் இருக்கக்கூடிய அந்த வீடு குடிசை இருக்கும் இல்லையா, அந்த குடிசை கிட்ட வரும்போது பார்த்தா ஒரு பெரிய மாளிகை இருக்கு அந்த இடத்துல. பார்த்துட்டு சுதாமாக்கு ஒண்ணுமே புரியல. அடடா, நம்மளுடைய குச்சி குடிசை இங்கதானே இருந்தது, அந்த குச்சி குடிசையும் காணோம், நம்மளுடைய மனைவி குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னுட்டு பக்கத்துல யாரோ இருக்கா, அவர்கிட்ட கேட்கிறார். இங்க ஒரு குச்சி குடிசை இருந்தது, அதுல என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் இருந்தாலே, அவெல்லாம் எங்க போனா அப்படின்னு அப்பாவுடைய குரல் கேட்டுட்டு அந்த மாளிகையில இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளியில ஓடி வந்துதான். அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே வருது. குச்சைலருக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, இது நம்மளுடைய குழந்தைகளானே. ஏன்னா எல்லாம் பட்டு கட்டின்னு இருக்கு, அழகழகான சொக்கா போட்டு இருக்கு, காதுல குண்டலம், கையில வளைய எல்லாம் போட்டு இருக்கு. அப்பா வாருப்பா, புது சொக்கா போட்டு இருக்கேன், புது பட்டு கட்டின்னு இருக்கேன்பா அப்படின்னு ஓடி வந்து குழந்தைகள் எல்லாம் காமிக்கிறதாம். இவர் வாயடைச்சு போயிட்டார், ஒண்ணுமே புரியல. சரின்னு அந்த மாளிகைக்குள்ள போனா கல்யாணி நின்று இருக்கா, சர்வாபரண பூஷதையா அந்த இடத்துல மகாலட்சுமி ஆட்டமா நிக்கிறாளாம். அவளை பார்த்துட்டும் ஒண்ணுமே புரியல. அவளும் பாக்குறா பர்த்தாவை பார்த்தோன்னே. பதிவிரதா பதிம் திருஷ்டுவா பிரேமோத்கண்டாஸ்ருலோச்சனா மீலிதாக்ஷ்ய நமத்புத்யா மனசா பரிஷஸ்வஜே. பதிவிரதையா அவள் இருக்கா இல்லையா, பதிவிரதையா இருக்கக்கூடிய அவள் கணவனை பார்த்த உடனே பிரேமையால அவளுடைய தொண்டை அப்படியே தழுதழுத்து போயிடுத்தாம். வார்த்தையே வரல. அஷ்டுலோச்சனா, கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். மனசா பரிஷஸ்வஜே, மனசால ஆலிங்கனம் பண்ணிண்டா. ஏன் மனசால ஆலிங்கனம் பண்ணிண்டா அப்படின்னா, இந்த நம்மளுடைய பர்த்தாவா இருக்கக்கூடிய இவருக்கு கண்ணன் கண்டிப்பா ஆலிங்கனம் பண்ணிருப்பார். கண்ணனுடைய ஆலிங்கனம் இவருடைய திருமேனியில பட்டிருக்கு. அப்பேற்பட்ட திருமேனி ஸ்பர்ஷம் நமக்கும் கிடைக்கணும்னுட்டு அந்த இடத்துல இங்கிதம் தெரிஞ்சவள் அப்படிங்கிறதுனால மனசா பரிஷஸ்வஜே, மனசால ஆலிங்கனம் பண்ணிண்டாலாம். திரும்பி பாக்குற, சுத்து முத்தும் பார்த்தாக்கா எல்லா இடத்துலயும் ஒரே தங்க பாத்திரமா இருக்கு, வெள்ளி பாத்திரமா இருக்கு. சுதாமா அப்படியே உட்கார்ந்துட்டார், ஒண்ணுமே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்துட்டார், ஒண்ணுமே புரியல. அப்ப குச்சேலர் சொல்றார், நூனம் பதை தன்மம துர்பகஸ்ய சஸ்வத் தரித்ரஸ்ய சம்ருத்தி ஹேதுஹு மகாவிபூதேர் அவலோகதன் தோன்யோ நைவோபபத்யேத யதூத்தமஸ்ய. உன்னுடைய வார்த்தையால நீ ஒண்ணுமே சொல்லல கண்ணா, ஆனா உன்னுடைய கட்டாட்சத்தால இத்தனை பெரிய சமிருத்தியான சம்பத்தை நீ கொடுத்துட்டியே, இவ்வளவு கொடுத்துட்டியே கண்ணா நீ எனக்கு உன்னுடைய கட்டாட்சத்தால. கிஞ்சித் கரோத்யுவர் யுர்வதி யத்வதத்தம் சுஹிருத் கிருதம் பல்வபி பூரிகாரி மயோபநீதாம் பிருதுகைக முஷ்டிம் பிரத்யக்ரஹீத் பிரீதியுதோ மகாத்மா. நான் என்ன கொடுத்தேன் உனக்கு, அல்பமான ஒரு கைப்பிடி அவல். அந்த கைப்பிடி அவலை எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எடுத்து சாப்பிட்டியே கண்ணா. இப்போ இப்படி ஒரு சமிருத்தியை நீ கொடுத்திருக்கியே, நீ அந்த ஒரு கைப்பிடி அவலுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய இந்த சம்பத்து எத்தனையோ, இதெல்லாம் அளவிட முடியாததா, மல்டி ஃபோல்டா இருக்கே அப்படின்றார். ஆனா குச்சேலருக்கு நன்னா தெரியும், இந்த நிதி பதவி இதெல்லாம் இந்த நிதியாலேயோ செல்வத்தாலேயோ இருக்க செல்வமோ அனுகிரகம் கிடையாது. பிரேம பக்தி, அந்த பக்தி ஏற்படுறது, அந்த பக்தியால ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறது, பிரேம பக்தி பொங்கறது இருக்கே, அதுதான் கண்ணனுடைய கிருபை அப்படின்னா அதுதான் கண்ணனுடைய கிருபை இல்லையா. அந்த பக்தியும் அவருடைய மனசுல பன்மடங்கு ஆச்சாம். அவருடைய சம்பத்து மட்டும் இல்ல, அவருடைய பிரேம பக்தியும் பன்மடங்கு ஆச்சு. தஸ்யைவமே சௌஹிருத சக்கிய மைத்ரி தாஸ்யம் புனர்ஜன்மனி ஜன்மனி ஸ்யாத் மகானுபாவேன குணாலயேன விசஜ்ஜதஸ்தத் புருஷ பிரசங்கஹ. ஜன்மனி ஜன்மனி ஸ்யாத், அவர் வேண்டிக்கிறார், பிரார்த்தனை பண்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். எத்தனை ஜென்மா குடு, எங்க வேணாலும் வெயி, ஆனா உனக்கே தாசனா இருக்கணும் கண்ணா. என் மனசு உன்னுடைய சரணத்திலேயே எப்பையும் பக்தியோட இருக்கணும், உன் பக்தர்களோடையே சத்சங்கத்துல இருக்கணும், உனக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவருடைய வாழ்க்கை மாறிடுத்து, குச்சேலருடைய வாழ்க்கை மாறித்து. ஆனா அவர் கொஞ்சம் கூட
மாறலையாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன ஸ்லோகம் பார்த்தோம்? பிரசாந்தாத்மா விரக்தகன்னு பார்த்தோம் இல்லையா? அதே பிரசாந்தாத்மா கிடைச்சத கொண்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய பிரசாந்தமான ஒரு மனசோட இருக்கார். விரக்தக எதிலையும் பற்றில்லாதவராகவே இருக்கார். நிறைய தான தர்மங்கள்லாம் பண்றாளாம் கல்யாணியும் குச்சேலருமா சேர்ந்து. ஆனா அள்ள அள்ள குறையாம செல்வம் பெருகின்றே இருக்காம அந்த மகாலட்சுமி ருக்மிணி தாயாருடைய கட்டாட்சம் பட்டதுனால வாழ்க்கை மாறித்து. ஆனா அவருடைய மனசு அப்படின்றது மாறல. அதுதான் இந்த சரித்திரத்திலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம். எத்தனை பெரிய செல்வம் கிடைச்சிட்ட போதிலும் எப்பயுமே வினயத்தோட இருந்தாராம், திருப்தியோட இருந்தாராம், வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார். உண்மையான கிருஷ்ண அனுகிரகம் அப்படிங்கிறது பிரேம பக்தி தான். அந்த பிரேம பக்தி அவருடைய மனசுல மேல 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 வளர்ந்துதாம். அப்பேற்பட்ட பக்தர் குச்சேலர் அப்படிங்கிறதுனாலதான் இந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது சுக மகரிஷியோட தொண்டை கூட ரொம்ப தழுதழுத்து போச்சு. கண்கள்ல தண்ணீர் மிகுந்து சமாதி நிலைக்கு போனார். அப்படின்னா இந்த பரமபக்தனா பரமபாகவதனா இருக்கக்கூடிய இந்த குச்சேலருடைய சரித்திரத்தை சொல்லும் போது யாருடைய குரல் தான் தழுதழுக்காது இல்லையா? அந்த குச்சேலருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பொழிஞ்ச கண்ணன் அந்த கண்ணனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நமக்கும் அந்த பிரேம பக்தி துளியாவது நமக்கும் சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு ருக்மிணி கல்யாணம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.